வணக்கம் நண்பர்களே. தமிழில் ஒரு குறிப்பிட்ட அளவில் சமஸ்கிருத சொற்கள் கலந்துருக்கு இல்லையா? இப்போது அது சமஸ்கிருத சொல்லாக இருக்கலாம், இல்லை பாலி பிராகிருதம் போன்ற வடமொழி சொற்களாக இருக்கலாம். அப்படி கலந்திருக்கும்போது எது தமிழ் சொல், எது சமஸ்கிருத சொல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மொழி ஆய்வாளரான கால்டுவெல் தன்னுடைய நூலில் சில வழிமுறைகளை குறிப்பிட்டிருக்காரு. அதை நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு சொல் தமிழில் இருந்து கன்னடம், மலையாளம், துளு போன்ற பிற திராவிட மொழிகள்லையும் இருந்து சமஸ்கிருத மொழிகள்லையும் இருந்து, ஆனால் சமஸ்கிருத மொழி குடும்ப மொழிகளான லத்தீன், கிரேக்கம், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் அந்த சொல் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது தமிழ் சொல் தான் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இப்போது தமிழில் உருவம் அப்படின்ற சொல்லை எடுத்துக்கலாம். இது தெலுங்கு மொழியில் முன்னாடி இருக்கிற அந்த மறைந்துட்டு ரூபா அப்படின்னு இருக்குது, இல்லை ரூபம் அப்படின்னும் இருக்குது. அதே மாதிரி கன்னட மொழியிலையும் ரூபா அப்படின்னு இருக்குது. சான்ஸ்கிரிட்டில் ரூபா அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம உருவகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சான்ஸ்கிரிட்டில் ரூபகா அப்படின்னு இருக்குது. நாம் உருவக அணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சான்ஸ்கிரிட்டில் ரூபக அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த தமிழில் இருக்கிறத இந்த உருவம் தான் ரூபா அப்படின்னு பிற திராவிட மொழிகள்லையும் சமஸ்கிருத மொழியிலையும் இருக்குது. இப்போ இது தமிழா சமஸ்கிருதமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உருவம் அப்படின்ற சொல்லுக்கான வேர்ச்சொல் அப்படின்றது தமிழில் இருக்குது. அது ஒரு காரணம். அதே போல் சமஸ்கிருத மொழி குடும்பத்தில் எங்கேயுமே இந்த ரூபா அப்படின்ற சொல் காணப்படலை. அதனால் இது முழுக்க உருவம் அப்படின்றது முழுக்க தமிழ் சொல் தான். தமிழர்கள் இந்த மாதிரி ஆய்வு பண்ணி தான் அது தமிழ் சொல்லா இல்லை சமஸ்கிருதமா அப்படின்னு முடிவு பண்ணணும். தமிழில் உருவம்னு இருக்குது, சமஸ்கிருதத்தில் ரூபா அப்படின்னு இருக்குது. உடனே ரூபாலிருந்து தான் உருவம் அப்படின்ற சொல் வந்தது அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. இப்போது ஒரு சொல் தமிழா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான இரண்டாவது வழியை பார்க்கலாம். இரண்டாவது வழி என்ன அப்படின்னா, ஒரு சொல் தமிழ் சொல்லாக இருந்தது அப்படின்னா இது கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற தேவையில்லை. இருந்தது அப்படின்னா அதில் சொல் வடிவம் அதிகமாக இருக்கும். அதாவது பல்வேறு வடிவங்களில் அந்த சொல் பயன்படுத்தப்படும். இப்போது இந்த அப்படின்ற சொல்லையே எடுத்துக்குவோமே, கூட்டல் உருவம் அப்படின்னு பெயர் சொல்லாமல் இருக்குது. அதே தோன்றுதல் அப்படின்ற பொருள் கொடுக்குற மாதிரி வினை சொல்லாகவும் இருக்குது. அந்த அப்படின்ற சொல்லே வினை சொல்லாகவும் இருக்குது, உருவம் அப்படின்னு பெயர் சொல்லாகவும் இருக்குது. உருவாக்கு, இந்த அப்படின்ற சிறிய வேர்ச்சொல்லிலிருந்தே நிறைய சொற்கள் கிளைத்து வந்திருக்கு. அப்படின்றதோட சேர்ந்து உருவம் அப்படின்ற பெயர் சொல். உருவம், ஆக்கு, உருவாக்கு, உருவகம், உறுத்தல், உருக்கு, உருகு, இப்படி பல்வேறு வடிவங்களில் அந்த வேர்ச்சொல் விரிஞ்சு காணப்படும். இந்த தன்மை எதற்கு இருக்கும் அப்படின்னா, அதாவது தமிழ் சொல்லாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இது பல்வேறு வடிவங்களில் காணப்படும். ஆனால் இது சமஸ்கிருதத்தில் பெயர் சொல்லாக மட்டும்தான் இருக்கும். மூன்றாவது வழிமுறையை பார்க்கலாம். இப்போ ஒரு சொல் தமிழ்லையும் இருக்குது, திராவிட மொழி குடும்பத்துலேயும் இருக்குது, சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது, சமஸ்கிருத மொழி குடும்பத்துலேயும் இருக்குது. இப்படி இருந்தது அப்படின்னா அது தமிழ் சொல்லா இல்லை சமஸ்கிருத சொல்லா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த நேரத்தில் நாம் அதனுடைய மரபு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கணும். அதனுடைய கலாச்சாரம் பார்க்கணும், அதனுடைய வரலாறு பார்க்கணும். இப்போ அரிசி அப்படின்ற சொல்லை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரைஸ் அப்படின்னு இருக்குது. அந்த ரைஸ் அப்படின்ற சொல் எல்லா மொழிகள்லையுமே இருக்குது. இப்போது அது மாதிரி இருக்கிறதுனால அது அரிசி அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. என்னதான் இது பல மொழிகளில் இருந்தாலும் அரிசி தமிழ் சொல் தான். ஏன்னா அதனுடைய மரபு நம்மக்கிட்ட தான் இருக்குது, பாரம்பரியமாக அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் என்னதான் அரிசின்ற சொல் உலகம் முழுக்க பரவி இருந்தாலும்
அது அதனுடைய வரலாறு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அது தமிழ் சொல். இப்படி தமிழ்லையும் இருந்து, திராவிட மொழியிலையும் இருந்து, சமஸ்கிருத மொழி குடும்பத்திலையும் இருந்தது அப்படின்னா அதனுடைய வரலாறு, மரபு இதை வச்சு, கலாச்சாரம் இதை வச்சு அது தமிழ் சொல்லா இல்லை சமஸ்கிருத சொல்லா அப்படின்றத முடிவு பண்ணலாம். இந்த காணொளியில் ஒரு சொல் தமிழ் சொல்லா இல்லை சமஸ்கிருத சொல்லா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 வகையான வழிமுறைகளை பார்த்தோம். இது கால்டுவெல் சொன்னதா பாவாணர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.